டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திருப்பதி லட்டு பிரசாத சர்ச்சை ஒருபுறம் இருக்க கடந்த 10 நாட்களில் மட்டும் 36 லட்சம் லட்டுகள் விற்பனையாக இருக்கின்றன. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகள் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் லட்டு பிரசாதத்தை போட்டி போட்டு வாங்கி செல்கின்றனர். இதன்படி கடந்த 14ஆம் தேதி 3,70,811 லட்டுகளும், 15ஆம் தேதி 4,07,545 லட்டுகளும், 16ஆம் தேதி 3,88,485 லட்டுகளும் விற்பனையாகியுள்ளன. 17ஆம் தேதி 3,42,068 லட்டுகளும், 18ஆம் தேதி 4,68,000 லட்டுகளும், 19ஆம் தேதி 3,59,660 லட்டுகளும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. 20ஆம் தேதி 3,13,954 லட்டுகளும், 21ஆம் தேதி 3,67,607 லட்டுகளும், 22ஆம் தேதி 3,46,640 லட்டுகளும், 23ஆம் தேதி 3,08,774 லட்டுகளும் விற்பனையாகியுள்ளன. இதன் மூலம் கடந்த 10 நாட்களில் மட்டும் 36,04,617 லட்டுகளை திருப்பதிக்கு வந்த பக்தர்கள் வாங்கி சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.